ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஆட்டோவில் போயின்னு இருக்கோம், அந்த வீடியோ தான் இருக்குது. ஸோ எங்கே போயின்னு இருக்கோன்னா கொஞ்சம் லாங் ட்ராவல் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய் பஸ்ஸில் போகிறோம். ஸோ எங்கள் பெரியம்மா இருந்துட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்கு தான் அங்கே போயின்னு இருக்கோம். இப்போ பஸ்ஸில் பார்ப்பீங்க பாருங்கள். ஸோ அப்படியே கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இவங்க எங்கள் அக்கா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த பாப்பா வந்து பிரணீத் துர்கான்ட்டு. ஸோ இந்த பாப்பாவை பேர் எங்கள் அக்கா பையன் இவன். இது இங்கே பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டு பார்த்துன்னே இருக்காங்க அங்கத்துலேருந்து. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரி, அப்படியே பஸ்ஸில் சீட்டெல்லாம் பிடிச்சிடலாம், நிறைய பேர் வராங்கன்ட்டு நானும் எங்கள் அக்கா ஃபஸ்ட்டே போயிட்டோம். விண்டோ வேறு ஓப்பனாக இல்லை, அது புது பஸ்ஸு, அதனால ஸ்ட்ரக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள கிளிப்பிங் எடுத்துன்னு இருந்தேன். அவங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. நல்லா இருக்கும், வாங்க வாங்க. இவங்க வந்து எங்கள் அம்மாவோட இன்னொரு அக்கா இவங்க. ஸோ அவங்க பாருங்கள் வீடியோ எடுக்கும்போது எப்படி ஃபோர்ஸ் கொடுத்துன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி வரவங்க வந்து எங்கள் அக்கா, அவங்க பாப்பா தான் அப்பயே காமிச்சது. இது யாருன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்கள் அம்மா. பின்னாடி எங்கள் அண்ணா வந்துன்னுக்குறாங்க. எல்லோரும் உள்ளே வரும்போது சரி கொஞ்சம் ஜாலியாக நல்லா இருக்கணுன்ட்டு கிளிப்பிங் எடுத்துன்னு இருந்தேன். ஸோ கொஞ்சம் லாங்குவேஜ் மிஸ் மேட்சாக இருக்குது, அதனால. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. இங்கே வந்துட்டு தமிழ், கன்னடா, தெலுங்கு எல்லாம் மிக்ஸாக இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில். ஸோ அதனால் ஓன் லாங்குவேஜ், ஓன் வாய்ஸில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அதனால பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் மேரேஜ் ஆன வாட்டிக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஜாலியாக போனது. அதுவே எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி அப்பப்போ வெளியே போகணுன்ட்டு நினச்சின்னு இருந்தேன். எங்கள் பெரியப்பா பாருங்கள் எப்படி வந்துன்னுக்குறாங்க. அவங்க கூட ஷாக் ஆகிட்டாங்க வீடியோ எடுக்கும்போது. ஸோ ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் பெரியப்பாவோட மைண்ட் வாய்ஸு கேளுங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இவங்க வந்து எங்கள் அல்மேலக்கான்ட்டு, இவங்களும் வந்துட்டாங்க. இவங்களுக்கும் வெல்கம் பண்ணோம் நாங்கள். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அப்புறமா கொஞ்ச நேரம் வண்டி நிற்க வச்சாங்க, டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு. டீ குடிச்சிட்டு அப்புறமா கிளம்பலான்ட்டு வெயிட் பண்ணி டீ குடிச்சுன்னு இருந்தோம் எல்லாருமே. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் குடிக்கல. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் எல்லாருமே. ஸோ நானும் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேரும் அந்த ஏரியில் இறங்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டே உடம்பு சரியில்லை. ஸோ இன்னும் சில்லுன்னு தண்ணியில் இறங்கிட்டா மறுபடியும் ஃபீவர் ஏதாவது வருமோன்ட்டு எல்லோரும் குளிச்சுன்னு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு பொரி வாங்கியிருந்தோம். ஸோ அது போட்டால் ஃபிஷ் வரும்ன்ட்டு அம்மா சொன்னாங்க. அதனால வாங்கிட்டு நானும் பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்ட் 3 பேரும் போட்டோம். கொஞ்சம் நேரம் வரவே இல்லை.
அப்புறமா பார்த்தா எல்லாமே தூரத்துலேருந்து பார்த்துன்னு இருந்தோம். வந்துச்சு. அப்புறமா நாங்கள் தண்ணி ஊற்றிக்கல இல்லையா, அதனால் வந்து தலை மேலே கொஞ்சம் தண்ணி இது பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் லெக் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணா, அப்புறமா எங்கள் அண்ணன் பசங்க, எங்கள் அம்மா தண்ணியில் இறங்கி நல்லா குளிச்சு நின்னாங்க. ஜாலியாக ஃபீல் பண்ணாங்க. பட் எனக்கு கோல்டு வாட்டர் என்னாலே ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு நானும் இறங்கவே இல்லை. எல்லோரும் தண்ணியில் குளிச்சுட்டு 3 வாட்டி முழுங்கி ஏஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது தான் எல்லோரும் பண்ணின்னு இருக்காங்க. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது தண்ணி, ஆனாலும் இறங்கியிருக்காங்க. எனக்கு பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்புறமா ஜாலியாக ஃபீல் பண்ணாங்க. ஆனாலும் வந்துட்டு நானும் பாப்பா ஹஸ்பண்ட் இறங்கவே இல்லை. ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்துன்னுக்குறாங்க பாருங்கள் எங்கள் அண்ணன் பசங்க எல்லாமே. அம்மா வந்துட்டு போதும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நின்றாங்க. ஸ்விம்மிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் பொண்ணும் பையனும் இவரும் பண்ணி நின்றாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப ஜாலி. பாப்பாவை விடு, டிம்புவை விடுங்க அப்படின்னு சொல்லி நின்றாங்க. ஆனாலும் நான் விடவே இல்லை. ஏன்னா இப்போ பாருங்கள் இறங்கவே இல்லை. ஆனாலும் பாப்பாவுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. எங்கள் அண்ணாவுக்கு கொஞ்சம் வீடியோ பண்ணுறேன் நல்லா ஃபோர்ஸ் கொடுன்னு சொல்லின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நின்றேன். அவங்களும் அதே மாதிரி பண்ணி நின்றாங்க. சரி அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு வரட்டும்ன்ட்டு நான் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துன்னு வந்தோம். இங்கே பார்த்தா எவ்வளோ பெரிய குரங்கு. அப்புறமா நிறைய அவங்க ஃபேமிலி போல், எங்கள் ஃபேமிலி மாதிரி அவங்க ஃபேமிலியும் அங்கேயே இருக்காங்க போல். நல்லா அங்கே இருக்கிறதெல்லாம் பழத்தை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு வாயில் வச்சுன்னு இருந்துச்சு. அவங்க எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் வாங்கினேன், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சின்னு இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு பஸ்ஸில் வந்து உக்காந்துட்டோம். பாப்பா ஒரு கீ செயின் வாங்கினாங்க. அது பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது லைட் மாதிரி அது ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நின்றுச்சு. அது தான் பாப்பா காமிச்சின்னு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உக்காந்துருந்தோம் அவங்க எல்லாம் வரட்டும் அப்படின்ட்டு. பார்த்தா நேச்சர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் கிளிப்பிங் இருக்கட்டுமேன்ட்டு அது கிளிப்பிங் எடுத்துக்கினேன் நானும் எங்கள் அண்ணன் பொண்ணு கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் ஷார்ட்ஸ் போட்டதுக்காகன்ட்டு கொஞ்சம் வீடியோஸ் பண்ணின்னு இருந்தேன். என்னோடய ஹைட்டுக்கே வந்துட்டாவோ, இன்னும் கொஞ்ச நாள் போட்டால் என்ன மீறிச்சிடுவா. ஓகே, எல்லாம் முடிச்சிட்டோம். அவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகின்னு இருக்காங்க. ஸோ நான் இங்கே தண்ணி ஊற்றிக்கல குளத்துல. ஏன்னா வந்துட்டு இங்கே எனக்கு கிளைமேட் செட் ஆகாது. ஸோ அதனால் வீட்லேயே நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டோம். ஸோ இவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து தண்ணி ஊற்றின்னு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே கேஆர்எஸ் டேம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அங்கே பார்த்தா காலேஜ் பசங்களும் யாருன்ட்டு தெரில, ஃபுல்லு பாட்டு போட்டுன்னு டான்ஸ் ஆடி நின்னாங்க. அது கூட வந்துட்டு எங்கள் அக்கா பையனும் போய் அவங்க கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறமா போயிட்டு பார்த்துட்டு எங்கள் பெரிய அண்ணாவும் எங்கள் ஹஸ்பண்ட் போய் எங்கள் அக்கா பையனை வா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கேஆர்எஸ் உள்ளே போகணுன்ட்டு பார்த்தா இவங்க ஜெண்டர் இருந்தாங்க. அவங்க வந்து இப்போல்லாம் யூபிஐ ஐடி கொடுக்குறாங்க காசு இல்லைன்னாலும். அதுக்கு தான் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன்பே பண்ணிவிட்டு வந்து நின்றாங்க. அப்புறமா நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு கேஆர்எஸ் உள்ளே போனோம். பெரியவங்களுக்கு வந்து 100 ருபீஸு, சின்ன பசங்களுக்கு வந்துட்டு 50 ருபீஸு. ஆனால் 6 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 100 ருபீஸுன்ட்டு சொன்னாங்க. அது கொஞ்சம் நேரம் நிறைய பேர் போனோம் இல்லையா, எல்லாருக்கும் பட்ஜெட் பத்தாது. யார் யார் போய் பார்க்கணுமோ பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்களும் எப்பயோ ஒரு வாட்டி தானே போகிறோம், பாப்பாவுக்கு எல்லாம் காமிச்சிடணும் அப்படின்ட்டு நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் இட்டுன்னு போனாங்க உள்ள. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு ஃபேமிலி அவங்கவுங்க தனித்தனியாக வந்து நின்றாங்க. இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. அவன் பிரணித் துர்கா, இவன் யோகித் துர்கா, நானும் துர்கா. 3 பேரும் துர்கான்ட்டு சாமி பேரை வச்சுன்னு இருக்கோம். இது எங்கள் அக்கா, அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட். அது நல்லா ஜாலியாக போச்சு அந்த சண்டே. மறுபடியும் இந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்குமோ இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ ஃபேமிலி கூட இருக்கும்போது நல்லா வைப் பண்ணணும், ஃபன்னாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், இதெல்லாம் மெமரபிளாக இருக்கும்ன்ட்டு. அப்புறமா பார்த்தா எங்கள் ஹஸ்பண்டு அந்த பையன் பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் அக்கா பையன். அதனால அவன் பிடிச்சின்னு அவங்களுக்கு அந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கணும் குழந்தைங்க, அப்போது ரொம்ப பிடிக்கும். நிறைய இங்கே இது கேஆர்எஸ் டேம் எல்லாருக்கும் தெரியும். இந்த காவேரி கலாட்டா அதெல்லாம் நடக்கும் இல்லையா, ஸோ அங்கத்துலேருந்து தான் தண்ணி வரும். ஸோ அங்கே தான் போனோம், ஃபேமிலி ஃபுல்லாக போனோம். ஆனால் இங்கே வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாம் மிஸ் ஆகிருக்காங்க. யார் யார் பார்க்கணுன்னு சொன்னாங்களோ அவங்க மட்டும்தான் போனோம்.
அவங்க கூட ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். தண்ணி வந்துட்டு இங்கே வாட்டர் டான்ஸ் தான் மெயின் அட்ராக்ஷன் இங்கே. அவ்வளோ நல்லா தண்ணியில் வந்து வாட்டர் ஷோ பண்ணுவாங்க. இது பாருங்கள், பிஃபோரு ஆஃப்டர் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு பிஃபோர் இப்படி தான் இருப்போம். அப்புறமா யார் கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரில, இப்போ இந்த மாதிரி இருக்கும். நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா பொண்ணும் 3 பேரும் உக்காந்துன்னு கொஞ்சம் வீடியோ பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் கேஆர்எஸ் டேமு. தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோ க்ளீனாக வேறு இல்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா க்ளீனாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா இந்த டூரிஸ்ட் எல்லாம் வந்து கலீஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டர் டான்ஸ் கோசம் தான் நிறைய பேர் அங்கே எவ்வளோ பேர் உக்காந்து இருக்காங்க பாருங்கள். நான் 15 மினிட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 15 மினிட்ஸ் வந்து நல்ல சாங் போட்டு டான்ஸ் பண்ண வைக்குவாங்க, வாட்டர் டான்ஸு. இது தான் ரொம்ப அட்ராக்ஷனே அந்த கேஆர்எஸ் டேம் உள்ள. இதுக்கெல்லாம் போய் பார்க்குறதுக்கு, உக்காந்து பார்க்குறதுக்கு எல்லாம் போய் சீக்கிரமாக இடம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வாட்டர் ஷோ நல்லா வரும். சூப்பராக இருந்துச்சு. நைட் ஆனால் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். அங்கே பாருங்கள், நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர் ட்ரை கலர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் பஸ்ஸில் வந்துட்டோம். ஸோ அங்கத்துலேருந்து வந்து கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துட்டோம். அப்புறமா மறுபடியும் டீக்குன்ட்டு வண்டி நிறுத்த வச்சாங்க. டீ காஃபி குடிக்கிறவங்க குடிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ குடிச்சிட்டு அப்புறமா வந்து எங்கள் ஏரியா வந்துச்சு, பஸ் நிற்க வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.